கூட ஒரு வியாபார நோக்கோடு பார்த்தால் ஒரு டேபிள் சேராவது இருக்க வேண்டும், அந்த கடையில விற்கப்படுகின்ற பொருட்கள் உள்ளே அடுக்கி வைக்க வேண்டும், அதற்கு ஒரு உதவியாளராவது இருக்க வேண்டும். உங்கள் கடைகளை பார்த்தால் ஒருவர் கூட உட்கார்ந்து திரும்ப கூட முடியாத அளவு சூழல் இருக்கின்றது. சிறுகடை வணிக வளாகத்தை திறக்க வந்த துறைமுகம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சருமான திரு பி.கே. சேகர்பாபு வணிக வளாகத்தை கண்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். இது பற்றிய விவரம் வருமாறு. சென்னை பிராட்வே பேருந்து நிலைய விரிவாக்க பணியின் காரணமாக பாதிக்கப்பட்ட பிளாட்பார சிறு வியாபாரிகள் நூற்றுக்கணக்கானோருக்கு பெருநகர சென்னை மாநகராட்சி மாற்று இடம் வழங்கியுள்ளது. அந்த இடத்தில் வணிக வளாகம் கட்டப்பட்டுள்ளது. இடப்பற்றாக்குறை மற்றும் மிகவும் குறுகிய அளவில் கட்டப்பட்டுள்ள இந்த வணிக வளாகத்தை கண்டு அமைச்சர் அதிர்ச்சி. ஏதோ கடை திறப்பு விழா என்றவுடன் பெரிய அளவு கடை இருக்கும் என்று நான் நினைத்தோன்றேன். வந்த பிறகு பார்த்தால்தான் ஒரு ஆள் உட்கார்ந்தால் கூட திரும்ப முடியாத அளவுக்கு ஒரு கடையை திறக்க அழைத்திருக்கிறீர்கள். சென்னை பிராட்வே பேருந்து நிலையம் பகுதியில் பல ஆண்டு காலமாக சாலையோர வியாபாரத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் பிராட்வே பேருந்து நிலைய விரிவாக்க பணியின் காரணமாக பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டது. இவர்களுக்கு சென்னை மாநகராட்சி சார்பில் மாற்று இடம் வழங்கப்பட்டது. சென்னை நகர சிறு வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் அந்த இடத்தில் வணிக வளாகம் கட்டப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா கடந்த திங்கட்கிழமை செப்டம்பர் 22, 2025 அன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சங்க பொதுச் செயலாளர் அபுதாகிர் தலைமை தாங்கினார். சங்க தலைவர் அன்வர் சாதிக் வரவேற்புரையாற்றினார். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரும் துறைமுகம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பி.கே. சேகர்பாபு இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறு வியாபாரிகளின் வணிக வளாகத்தை திறந்து வைத்தார். அப்போது அந்த கடைகளை பார்த்து அதிர்ச்சியடைந்த அமைச்சர் விரைவில் கடைகளை விரிவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மாவட்ட செயலாளர் ஜி. செல்வா அவர்கள் அமைச்சர் அவர்களுக்கு சால்வாக இருக்கிறார்கள். சென்னை நகர சிறு வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் நடைபெறுகின்ற மாநகராட்சி சிறுகடை வணிக வளாகம் திறப்பு விழாவிற்கு எங்களையும் அழைத்து கௌரவப்படுத்தியிருக்கின்ற சென்னை நகர சிறு வியாபாரிகள் சங்கத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்பு நிகழ்த்திய அன்வர் சாதிக் அவர்களே, தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கின்ற சங்கத்துடைய பொதுச் செயலாளர் அபுதாகிர் அவர்களே, மூத்த நிர்வாகிகள் அருமையண்ணன் வேணுகோபால் அவர்களே, சித்திக் அவர்களே, பாஷா அவர்களே, அப்பாஸ் அவர்களே, சுந்தரம் அவர்களே, அன்பிற்கினிய பெரியவர் பசுமை காப்பதில் தன்னை முன்னிறுத்திக் கொண்டு செயலாற்றி வருகின்ற அருமை பெரியவர் எம்.டி. கிருஷ்ணன் அவர்களே, முகமது முக்தார் அவர்களே, நன்றியுரை வழங்க இருக்கின்ற அமீர் சேட் அவர்களே மற்றும் இந்த சங்கத்துடைய ஏனைய நிர்வாகிகள் பாலகிருஷ்ணன், அருள்தாஸ், நாகலிங்கம், காளிமுத்து, யூசுப், அமல்கான், முகமது காசிம், அப்துல் கலால், அமீர் சேட், சையது மொய்தீன், ஜோசப், வீரபத்ரன், அழகப்பன், சாகுல் அமீர் போன்ற அனைத்து நிர்வாகிகளே, என்னுடைய நீண்ட நாள் நண்பர் அருமையண்ணன் அமீர் அம்ஷா அவர்களே, அன்றைக்கினிய மக்களுடைய வலிமையில் எளிமையில் இருக்கின்ற மக்களுடைய குரலை வலிமை பெற நாளும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி செல்வா அவர்களே, அன்றைக்கினிய அருமையண்ணன் ஜலால் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வேண்டிய நன்றி கலந்த மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதோ கடை திறப்பு விழா என்றவுடன் பெரிய அளவு கடை இருக்கும் என்று நான் நினைத்தோன்றேன். வந்த பிறகு பார்த்தால்தான் ஒரு ஆள் உட்கார்ந்தால் கூட திரும்ப முடியாத அளவுக்கு ஒரு கடையை திறக்க அழைத்திருக்கிறீர்கள். ஆகவே வசந்தம் என்பது அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இயற்கையின் நீதி. ஒருவருடைய உணவை 10 பேர் பகிர்ந்து கொள்ளலாம், ஆனால் 10 பேர் உணர்வை ஒருவராக சாப்பிட முடியாது. இது உணவுக்கு இருக்கின்ற கட்டுப்பாடு. ஆனால் அதற்காக இவ்வளவு சிறிய சிறிய கடைகள் வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஆகவே இந்த சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் நாம் அனைவரும் சற்று பணிச்சுமை குறைவாக இருக்கின்ற நாளில் சந்தித்து இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் ஏதாவது ஒரு தீர்வை நோக்கி செல்லலாம். ஆனால் உள்ளபடியே ஏதோ நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டோம் என்று சொல்வதல்ல. நம்மை பொறுத்தளவில் இந்த திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்தளவில் எதை செய்தாலும் நிறைவாக செய்ய வேண்டும் என்பது நம்முடைய முதல்வருடைய அன்பு கட்டளை. உதாரணத்திற்கு வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் கட்டப்படுகின்ற வீடுகள், நிறைய வீடுகள் கட்டினால் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கருதி வீட்டினுடைய அளவு ஏற்கனவே இருந்த 200 சதுரடியை 400 சதுரடியாக உயர்த்தி 425 சதுரடியாக உயர்த்தி மீண்டும் அதை பொருளாதார நெருக்கடியின் காரணமாக 250 சதுரடிக்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ஒரு ஆய்வுக் கூட்டத்தில் முதல்வர் அவர்கள்
200 சதுர அடியில் எத்தனை பேர் இருக்க முடியும் அப்படி என்றவுடன் அதிகார பெருமக்கள் இல்லை, நிறைய பேருக்கு அதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தலாம் என்றார். அப்படி என்றால் எத்தனை பேருக்கு கணக்கெடுத்து அதற்கேற்றாற்போல் திட்டத்தை தீட்டி அதிகமான குடியிருப்புகளை கட்டுங்கள், ஆனால் இருக்கின்ற அளவை குறைக்காதீர்கள் என்று சொன்ன பெரிய மனதிற்கு சொந்தக்காரர் நம்முடைய முதல்வர் அவர்கள். ஆகவே ஒரு சிறு கடை என்றால் கூட ஒரு வியாபார நோக்கோடு பார்த்தால் ஒரு டேபிள் சேராவது இருக்க வேண்டும், அந்த கடையில விற்கப்படுகின்ற பொருட்கள் உள்ளே அடுக்கி வைக்க வேண்டும், அதற்கு ஒரு உதவியாளராவது இருக்க வேண்டும். உங்கள் கடைகளை பார்த்தால் ஒருவர் கூட உட்கார்ந்து திரும்ப கூட முடியாத அளவு சூழல் இருக்கின்றது. ஆகவே அதற்கு வழிவகை இருந்தால் நிச்சயமாக கடைகளை பெரிதிப்படுத்தி வியாபாரத்தையும் நீங்கள் பெரிதிப்படுத்துவதற்குண்டான உதவியை நிச்சயம் இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் வகையில் நான் உங்களோடு இருந்து பணியாற்றுவேன் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை அழைத்தமைக்காக உண்மையிலே நம்முடைய அன்பு தம்பி செல்வா அவர்களுக்கும் அன்புக்கினே அருமை அண்ணன் துடிப்புடன் செயலாற்றக்கூடிய என்னென்ன வயசு உங்களுக்கு ஜலாலுக்கு 55 வயது என்றாலும் 15 வயது இளைஞனை போல் துடிப்போடு செயலாற்றிய ஜலால் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்னும் ஒரு முறை மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். பெரிய விஷயம். இதுக்கு இடையில பட்ட கஷ்டங்கள் சங்கங்கள் ஏராளம். நான் சொன்ன முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னா, இவ்வளவு கோடி செலவு பண்ணி கட்டக்கூடிய அந்த பஸ் ஸ்டாண்டுக்காக இதெல்லாம் எடுத்து கீழே போடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் முடிச்சு போயிட்டு இருந்தாலும் சங்கத்தினுடைய விடாமுயற்சியும் சங்கத்துக்குள்ள பின்னணியையும் ஆராய்ச்சி பார்த்து இவங்களுடைய போராட்ட உணர்வுகள் இவங்க எங்களுக்கு வந்தாங்க, எப்படி வந்தாங்க, இதையெல்லாம் பார்த்து மாநகராட்சி அதிகாரி உட்பட அரசாங்கம் உட்பட அவங்களுக்கு உணவு தகவல்களை சொல்லிக் கொடுத்த இவங்களுக்கு அப்படிலாம் தூக்கி போட்டால் அவங்களாம் சரியா வராது, பெரிய அளவில் போராட்டம் வெடிக்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த அட்வைஸ் அடிப்படையில் அதிகாரிகள் இந்த அளவுக்கு வந்து நம்ம மாற்றம் கொடுத்து கட்டி கொடுத்துருக்காங்க, கட்டடத்துக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் கஷ்டப்பட்டு இன்னைக்கு வியாபாரத்தை ஒப்படைக்கிற நிகழ்ச்சி என்பது ஒரு மாபெரும் ஒரு பெரிய நிகழ்ச்சி. சென்னை நகர சிறு வியாபார சட்டத்தினுடைய நிகழ்ச்சியிலே ஒரு முத்தாய்ப்பான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே வருகை தந்து கடை திறப்பு விழா செய்திருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கும் இங்கே வந்து நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பர்மாபுசார் வியாபாரிகள் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் அமீர் அம்சா அவர்களே, அதே போன்று சென்னை நிறைய நாள் மாண்புமிகு உச்சநீதிமன்ற மறைந்த நீதிபதி வி.ஆர். கிருஷ்ணய்யர், என்.டி. வானமாமலை, என்.ஜி.ஆர். பிரசாத், தோழர் W.R. வரதராஜன், A.M. கோகு, தோழர் வாசுகி, சு. சமுத்திரம், இப்படி ஏராளமான ஆளுமைகள் அங்கே குழுமி சென்னை நகரம் முழுவதும் உள்ள சாலை ஓர வியாபாரிகளுடைய மகாநாட்டில் இதே நேரத்தில் உரையாற்றி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு இந்த கடை திறப்பு விழாவுக்கு அமைஞ்சிருக்கு. 1994 நம்முடைய தலைமையில் தான் நம்முடைய சங்கத்துடைய 15வது ஆண்டு விழா. சென்னை நகர சிறு வியாபார சங்கம் தொடங்கி 15வது ஆண்டு விழாவை நாம் கொண்டாடுகிற பொழுது சென்னையில் அம்ஜி கரையில் இருந்து இந்த பக்கம் திருவத்தியூர் வரைக்கும், இந்த பக்கம் திருவத்தூர்லேருந்து திருவான்மியூர் வரைக்கும் இருக்கக்கூடிய, அதே போல் அங்கே இருக்கக்கூடிய பாண்டி பஜார்லேருந்து, மயிலாப்பூர்லேருந்து, பன்னாரப்பேட்டையிலிருந்து ஒரு 32 சங்கங்களை ஒருங்கிணைச்சு ஒரு சென்னை நகரம் முழு ஒரு பிளாட்பார கடையெல்லாம் அடைச்சி ராஜா அண்ணாமலை மன்றத்தில் கூடணும். அப்படிப்பட்ட கூட்டத்தை நடத்திய நாள் இன்று. அந்த கூட்டத்தை நடத்தியது நம்முடைய சங்கம், சென்னை நகர சிறு வியாபாரி சங்கத்துடைய 15வது ஆண்டு விழாவும் சென்னை மாநகர சாலையோர வியாபாரிகள் பாதுகாப்பு மாநாடு, இந்த 2 அஜெண்டா இருக்கு சிறப்பாக நடத்தி அதில் வந்திருக்கக்கூடிய அந்த தீர்மானம் தான், அதில் வி.ஆர். கிருஷ்ணய்யர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த தீர்வுகள் தான் இன்றைக்கு சென்னை நகரம் முழுவதும்
சாலையோர வியாபாரிகளுடைய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு செயல்பட்டு இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான வியாபாரிகள் அதனுடைய விவரங்களுக்குள்ளே நான் போகல, தோழர் கிருஷ்ணன் அவங்க பேசுவாங்க. பல்லாயிரக்கணக்கான வியாபாரிகள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு ஆரம்பத்தை, ஒரு அஸ்திவாரத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். சென்னை நகரத்தில் பூட்ஸு காலால் உதவி வாங்கியவர்கள், பூட்ஸு காலை நக்க விட்டவங்க, லட்டி அடியால் செத்தவங்க ஏராளமான பேர், லட்டி அடியால் துன்பப்பட்டவர்கள் ஏராளமான பேர். 90களுக்கு முன்னால், 80களுக்கு முன்னால் அப்படிப்பட்ட சாலையோர வியாபாரிகளை நம்ம சென்னை நகரத்தில் திரட்டு இருக்கிறது. இந்த 794 வியாபாரிகளுடைய இந்த அஸ்திவாரம், 794 கடைகளுக்கான அஸ்திவாரத்தை போட்டுக் கொடுத்த மரியாதைக்குரிய விடுதலை போராட்ட வீரர் எம் கல்யாணசுந்தரம் அவர்களை நாம் இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன். அதே போன்ற தோழர் PNP கபூர் அவர்களை நான் நினைவு கூறுகிறேன். என்ன ஒரு கணிப்பு, என்ன ஒரு ஆளுமை! மோசமான ஒரு சூழ்நிலையில் வியாபாரிகள் யாருக்கிட்டையும் போக முடியாது. எல்லா கட்சியும் கதவை அடைச்சிட்டாங்க. எங்கேயும் போக முடியாது. எங்கே போனாலும் கடை இல்லைங்கிறான். இல்லை, உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. சைனா பஜாரில் கடையை வைக்க முடியாது. போய் சைதாப்பட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போங்க, எங்கேயும் கடை கிடையாதுங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தோழர் கபூர் அவர்கள் அவருடைய ஆளுமை தன்மையை பாருங்க. இப்போ யாரை எடுக்கலாம்? எம் கல்யாண சுந்தரத்தை தலைவராக போட்டால், அவர் எம்ஜிஆரிடம் பேசினால், அன்றைய முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கிட்ட பேசினால் எப்படியாவது இந்த இடத்துல கடை வாங்கி விடலாம் என்று தோழர் கபூர் அவர்கள் அந்த முடிவை எடுத்து கல்யாண சுந்தரத்தை தலைவராக போட்டு அவர் பொதுச் செயலாளராக இருந்து நாங்களெல்லாம் அவர் பின்னாலே இருந்து கடையை வாங்கினோம். அது ஒரு திருப்பு முனை. சென்னை நகரத்திலேயே பிளாட்ஃபார்மில் கடை வாங்கி கார்பரேஷனுடைய லைசன்ஸு 3 பேப்பரு 90 ரூபா வாடகைன்னு ஒரு பேப்பரை வாங்கினதுங்கிறது வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய நாள். அது 1985, அதாவது மார்ச் மாதம் 21ஆம் தேதி. நல்லா ஞாபகம் இருக்கும் வேணுகோபாலுக்கு. மார்ச் 21, 1995 லைசன்ஸை கொடுத்த நாள். அந்த லைசன்ஸு சென்னையில் யாருக்குமே கிடையாது. சென்னை நகர சிறு வியாபாரிகள் சங்கம் சார்பாக அவர்களுக்கு வியாபாரிகள் சங்கம் சார்பாக, சென்னை நகர சிறு வியாபாரிகள் சங்கம் சார்பாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட சிறுகடை வணிக வளாகத்தை திறக்கின்ற விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பான முறையில் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கத்துடைய பொதுச் செயலாளரும் அருமை அண்ணன் அபுதாகிர் அவர்களை கட்சிக்குரிய இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதில் என்னடா மகிழ்ச்சி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு வியாபாரியுடைய கடை திறக்கிறது என்று சொன்னால் ஒரு 10 குடும்பத்திற்கு வாழ்வாதாரம் கிடைக்கிறது. இன்றைக்கு எண்ணிலடங்கா கடைகள் வளாகம் கட்டுவதற்காக மூடப்படுகிறது என்று சொல்வதை விட அதற்கு ஈடாக திறக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தி தான் அந்த மகிழ்ச்சியான செய்தி. இந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தியை உருவாக்கியவர்களுடைய ரணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். அதோடு அந்த ரணத்திலேயே அமைச்சருமே சொல்லிட்டாங்க. அந்த அமைச்சர் சார்ந்து ஒரு வரியில பேச முடியாது. கண்டிப்பா நான் அவர் சார்ந்து நான் பேச வேண்டி இருக்குது. காரணம் என்னன்னா, அர்ப்பணிப்புக்கு உரியவர். இந்த சங்கத்துடைய நிர்வாகிகள், இந்த சங்கத்துக்கு கட்டுப்பட்ட கடைகள் 782 என்று நினைக்கின்றேன். அத்துணை கடையினவர்களும் இங்கே அமர்ந்திருந்தால் இன்றைக்கு இது ஒரு
ஒட்டுமொத்த சென்னையும் ஏன் தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விழாவாக நடந்திருக்கும். யாரோ நடத்துகிறார்கள், எங்கேயோ நடத்துகிறார்கள் என்ற உணர்வோடு இதிலிருந்து உருவாகி போனவர்கள் இன்றும் சம்பாத்தியம் செய்து கொண்டிருப்பவர்கள் வராமல் இருப்பது உண்மையிலே அந்த ரணத்துக்குண்டான வேதனைக்குண்டான ஒரு பதிவாக நான் பதிவிடுகின்றேன். இது போன்ற நிகழ்வை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சங்கம் எடுக்கின்ற முடிவிற்கு நான் அதில் உள்ள அங்கத்தினர் என்பதை நிரூபிக்கும் விதமாக, ஏனென்றால் இன்றைக்கு இந்த கடை இங்கே மீண்டும் தரப்பட்டு இருக்கிறது அரசாங்கம் வாயிலாக என்று சொன்னால் சங்கம் எடுத்த முயற்சி, அந்த சங்கத்திற்கு உண்டான உறுதுணையாக, உற்ற தோழனாக, உறவாக நான் இருப்பேன் என்கின்ற உணர்வற்றவர்களாக இருக்கிறார்களே நமது உறவுகள் என்று வேதனையோடு தான் இந்த வேதனையை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த நிகழ்வு இன்றோடு இப்பொழுதோடு முற்றுப்புள்ளியாக வேண்டும். இனி வரக்கூடிய நிகழ்வு எதுவாக இருந்தாலும் சரி, சங்கம் முடிவெடுத்து வாருங்கள் என்று சொன்னால் அலைகடல் என அனைவரும் கடையை அடைத்து விட்டு சங்கத்துக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன் என்று இருந்தால், அரசாங்கம் அல்ல, எத்தனை துறையாக இருந்தாலும் அத்தனையும் நாம் எடுக்கின்ற முடிவுக்கு உறுதுணையாக இருக்கும். ஆகவே சங்கம் என்பது சாதாரணமானதாக நீங்கள் எண்ணிவிடக் கூடாது என்பதற்காக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகின்றேன்.